Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்பு உள்ள கடற்கரையில் சுமார் 100 மீட்டருக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் கடலில் இறங்கி நீராட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்போம். பவானி வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய கலா விவரங்களை பதிவு பண்ணலாம். பவானி. கண்டிப்பாக, அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்பு இருக்கக்கூடிய இந்த கடற்கரையில் கடுமையான கடலரிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 100 மீட்டர் நீளத்திற்கு கடலரிப்பு ஏற்பட்டதால் பக்தர்கள் இறங்கிட நீராட முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து கடலில் புனித நீராடி அங்கு உள்ள முருகனை வழிபடுவது வழக்கம். குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்பு இருக்கக்கூடிய அந்த கடல் அவ்வப்போது சீற்றத்துடனும் உள்வாங்கியும் காணப்பட்டு வருகிறது. இதற்காக கோவில் நிர்வாகம் சார்பிலும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலும் கோவில் கீழ்பிரகாரத்திற்கு கீழ்ப்பகுதியில கடலரிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்காக 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடலுக்குள் பெரிய அளவிலான கற்கள் கொட்டப்பட்டு கடலரிப்பு தடுப்பதற்கான பணிகளானது நடந்தது. இதற்கிடையில கடலரிப்பு குறைந்திருந்தது. தற்பொழுது மீண்டும் கடலரிப்பு அதிகரித்து வருகிறது. கடந்த 2 இடங்களில் மட்டும் கோவில் முன்பு இருக்கக்கூடிய அந்த கடற்கரைக்கு இறங்கும் அடிக்கட்டு பகுதியிலிருந்து சுமார் 100 மீட்டர் நீளத்திற்கு கடுமையான கடலரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கடலரிப்பால் கடல்நீர் உள்ள பகுதியில் இருந்து மணல் தேங்கியுள்ள கடற்கரை வரை சுமார் 5 அடி உயரத்திற்கு கடலரிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதனால் பக்தர்கள் கோவில் முன்பு இருக்கக்கூடிய அந்த கடற்கரை படிக்கட்டு வழியாக கடலுக்குள் இறங்கி நீராட முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. 100 மீட்டர் தள்ளி கடலுக்குள் இறங்கி புனித நீராடும் நிலையும் தற்பொழுது இருந்து வருகிறது. உடனடியாக இந்து சமய அறநிலைத்துறையும் கோவில் நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுத்து கடலரிப்பை தடுத்து பக்தர்கள் புனித நீராட ஏதுவான வசதியை மேற்கொள்ள வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கடல் அரிப்பிற்காக. அந்த பணிகள் விரைந்து தொடங்கணும் என்றும் கூறியிருந்த நிலையில தற்பொழுது மீண்டும் திருச்செந்தூர் கோவில் உள்ள கடலில் கரையில் கடலரிப்பு ஏற்பட்டுள்ள இந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பவானி. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.